வில்லியம் ப்ரவுன் என்ற அமெரிக்கர் கப்பலில் பயணம் செய்து அந்த கப்பல் 19/4/1841 அன்று புயலில் சிக்கி ஒரு பாறை மீது மோதி உடைந்து சிதறியது. அவர் ஒரு மரத்துண்டை பற்றி கொண்டு 3 நாட்கள் நீந்தி ஒரு தீவை அடைந்தார். வேறு வழியில்லாமல் இலை தலைகளால் ஒரு குடிசையை கட்டி தங்கினார். கிடைத்த காய்கறிகள் கிழங்குகளை உண்டு வந்தார். மனித நடமாட்டம் இல்லாத அத்தீவில் தனிமை அவரை வாட்டியது. ஆனாலும் தன் உயிரை காப்பாற்றிய ஆண்டவருக்கு அனுதினமும் மறவாமல் நன்றி கூறி வந்தார். எப்படியாயிலும் தன் குடும்பத்தோடு போய் சேர வழி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபித்து வந்தார். ஒரு நாள் ஏதாவது கப்பல் தருகிறதா என்று பார்க்க கடற்கரைக்கு சென்றார். மாலையில் அவர் திரும்பி வரும்போது எதிர்பாராத விதமாக அவரது குடிசை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டார். ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதார். கீழே தீயின் உஷ்ணம் தாங்க முடியாமல் தொலைவில் உள்ள ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்தார். அழுது கொண்டே கடலை பார்த்தவர் அதிர்ந்து போனார். ஒரு உயிர் காக்கும் படகு ஒன்று, லைஃப் போட், அத்தீவை நோக்கி வந்தது. அதில் வந்தவர், நீ இவ்வளவு பெரிய தீயை கொளுத்தி இருக்காவிட்டால் உன்னை கண்டுபிடித்திருக்கவே முடியாது என்றார். தேவனின் வழிநடத்துதலை என்னவென்று சொல்வது? தேவ வழிநடத்துதலில் சந்தேகம் சிறிதளவும் இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 50:20 தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். Genesis 50:20 God intended it for good. ஒன் சாங். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய அதிசய செயல்களை நானும் அனுபவித்து கிருபையின் நன்மையும் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.